அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஏகாதசி அன்று மறந்தும் கூட இந்த தவறை செய்யாதீர்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி நாளில் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தானிய உணவு வகைகள் மட்டும் தவிர்த்து விரதம் மேற்கொள்ளலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாள் ஏகாதசி. எனவே பகவானின் அருளை பெற அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. ஏகாதசி விரதம் இருப்பதால் மற்ற அனைத்து விரதங்களின் பலனையும் அடையலாம் என்பது நம்பிக்கை. ஆனால் மற்ற அனைத்து விரதங்களையும் பிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலனை பெற முடியாது. அமாவாசையில் இருந்தும் பௌர்ணமியில் இருந்தும் 10வது நாள் தசமி, அடுத்த நாள் ஏகாதசி, ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன் தினமான தசமி என்று ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு ஏகாதசி என்று முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். ஏகாதசி என்று இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதங்களை கிடைத்தால் கூட சாப்பிடக்கூடாது என்று புராணங்கள் கூறுகின்றன. முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தானிய உணவு வகைகளை மட்டும் தவிர்த்து விரதம் மேற்கொள்ளலாம். அதாவது அரிசி வகையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் இருந்து நீராடி இறைவனை வணங்கி துளசி தீர்த்தம் அருந்தி சூரிய உதயத்திற்கு முன் பாராயணம் செய்ய வேண்டும். விரதத்தை உணவு உட்கொண்டு முடித்து கொள்வது செய்ய வேண்டும். பாலனையில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் போன்றவர்களுடன் நல்ல காய்கறிகளும் சேர்த்து உணவு சமைக்க வேண்டும். பாரணையை முடித்த பின் ஆண்டு முழுவதும் உறங்கக்கூடாது. ஏகாதசி என்று எக்காரணம் கொண்டும் துளசி இலைகளை பறிக்கவே கூடாது. எனவே தேவையான துளசி இலைகளை முன்தினமான அன்றே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். இது முழு வருத்தப்படுகிறது. இந்த விரதத்தை மேற்கொண்டு தேவர்களும் முனிவர்களும் திருமாலின் அருளை பெற்றனர். சகல சௌபாக்கியங்களோடு உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த விரதம் மேற்கொள்வதால் சிவபெருமானை பார்வதி தேவிக்கு இந்த விரதத்தின் மகிமை பற்றி கூறியிருக்கிறார் என்றால் அதைவிட வேறு சிறப்பு இல்லை. கிருஷ்ண பட்சத்தில் வரும் உற்பத்தி ஏகாதசி போல சுக்லபட்சத்தில் வரும் மற்றொரு ஏகாதசி மோட்ச ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இந்த ஏகாதசி என்று விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது, ஆண்டு இயற்கையாக மரணமடைந்தவர்கள் வைகுண்டம் செல்வார்கள் என்பது நம்பிக்கை. பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் எனப்படும் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அதன் வழியாக ஆலயத்திற்குள் சென்று பெருமாளை வழிபட வேண்டும் என நம்பிக்கையாக கூறப்படுகிறது. முக்கியமாக ஏகாதசி நாள் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பவர்கள் மறந்தும் கூட சில தவறுகளை செய்துவிடக்கூடாது. ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும். துளசி தீர்த்தம் குடிக்கலாம். நாள் முழுவதும் நாராயண நாமம் கூறி விரதம் இருந்து வழிபட்டால் மோட்சத்திற்கு வழி கிடைக்கும். அதே நேரத்தில் ஏகாதசி நாளில் உண்ணாமல் விரதம் இருப்பவர்களை மறந்தும் கூட கேலி கிண்டல் செய்யக்கூடாது. ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் மகாவிஷ்ணு. அத்தகைய சிறப்பு மிக்க மாதத்தில் மகாவிஷ்ணு தோன்றியிருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி அந்த நாளில்தான் தோன்றியது. அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாள் பகவான் மட்டுமே நினைத்து அவள் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி என்று திருமாலை வணங்கி விரதத்தை தொடங்கி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம். ஏகாதசி அன்று காலையில் கண் விழித்து குளித்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்ல வேண்டும். பெருமாள் ஆலயங்களில் நடைபெறும் வழிபாடு வைபவங்களை தரிசிப்பது சிறப்பு. அன்று இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் பகவான் நாமங்களை சொல்வது இருக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு உப்பு புளிப்பு இல்லாத உணவை பரிமாறி சுண்டைக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை சேர்த்து பற்களில் படாமல் கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை கூறி சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். துவாதசி என்று பகலில் தூங்கக்கூடாது. குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகளுக்கு உணவு விஷயத்தில் விலக்கு என்கிறது சாஸ்திரம். ஏகாதசி திதி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் சிதார்த்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி என்று நடத்த வேண்டும்.
ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது. ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கவே கூடாது. தேவையான இலைகளை முதல் நாளே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏகாதசி என்று இரவில் கண் விழித்து பரமபத விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுகிறது. பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவர் என்பதையும், புண்ணியம் செய்தால் சௌபாக்கியமான திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண உபவாசம் பட்னி இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. 7 முறை துளசி இலைகளை சாப்பிட வேண்டும். ஏகாதசி குளிர் மாதமானால் இருக்கிறது. இந்த நாட்களில் ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள். உத்தராயண காலம் தொடங்கி 2 மாதங்கள் ஆகிய நிலையில் இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மிக சிறப்பானதாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நல்லதொரு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த சேனலை தொடரவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.